படம் ஷூட்டிங். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு படபடப்பாக இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் எழில் சார், அவர் நல்ல வெல் நோன் டைரக்டர், இந்த பக்கம் படம் ஃபுல்லாக சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அதே எனக்கு கொஞ்சம் தூக்கேறி போட்டுச்சு. இப்போ விமல் சார், ரவீந்திர சார், எல்லா சீனியர் ஆர்டிஸ்டா. சரி ஓகே, கரெக்டாக போனோமா, கரெக்டாக நடித்தோமா, டப்புன்னு வந்துடணுமா, அவங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லோரும் செம்ம சப்போர்ட்டிவ், செம்ம ஜாலி, ரொம்ப ஒரு ஜோவியலாக இருக்கும். அந்த செட்டே வந்து செம்ம வைபாக இருக்கும். மாதிரி அதே ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கோம், நீங்களும் அக்காவும் சேர்ந்து பல வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. போகிற வரவங்களாம் அடித்து துவைச்சிட்டு இருக்கீங்க. போட்டாகணும் எல்லாரும் கேட்குறாங்க, நான் டெய்லி ஒரு ரீல்ஸை போட்டுறது. சூப்பர். படத்தில் எப்படி வந்து கேஸ்ட் ஆனீங்க, எப்படி இந்த வாய்ப்பு வந்தது? அது இது எனக்குமே ரீல்ஸை திடீர்னு அவங்க டீம் கால் பண்ணி இது மாதிரி தேசிய ராஜா 2ல் பண்ண போகிறீங்க. நாங்கள் செம்ம ஹாப்பி. எனக்குமே போனால் அதுக்கேற்ற மாதிரியுமே பிரதர் பெரிய ரவுடினா, நான் ஒரு சின்ன ரவுடி குட்டி ரவுடி அவனு கொடுத்துருக்காங்க, குட்டி டான் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக நல்லா வந்தது. இப்போ நான் கேள்விப்பட்டதுன்னா, இப்போ வினோத் அண்ணா ஒரு படத்தில் கேஸ்ட் ஆகிறாங்கன்னா கதை, என்னுடைய போர்ஷன், வெயிட்டேஜ் இதெல்லாம் இருந்து கேரவன் இப்பெல்லாம் இருந்தால் தான் நடிப்பேன்ற மாதிரி அப்படி எனக்கே புதுசாக இருக்கு. வினோத் அண்ணனுக்கே புதுசாக இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.